இன்ஃபோசிஸோ அல்லது டிசிஎஸோ ஏதோ ஒரு ஐடி செக்டர் எல்லாம் இயர் ஹையிலேருந்து வந்துட்டு இப்போ பாட்டமில் இருக்கான். எதுக்காக வந்தான்? இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஐ இஷ்யூ ஆந்த்ராஃபி, அதனால என்னாச்சு இறங்கி வந்திருக்கு. இந்த இஷ்யூவுக்கு இவங்க பேலன்ஸ் பண்ணி திரும்புகிற போது தான் கன்சிடர் பண்ணணும். இது பொறுத்தவரையிலையும் ஐடி செக்டார் இந்த சூழ்நிலையில் ஒரு ஃபாலிங் நைட். அப்போ இது மாதிரி பார்க்குற போது இந்த செக்டார் நமக்கு ஒத்து வராது. அப்போ இப்போ என்ன ட்ரெண்டிங் செக்டார்? இப்போ பரவலாக எல்லாருமே அரசு உத்தரவாதம் கொடுத்து ஊக்குவிப்பு கொடுக்குற துறை என்ன? இவி வெஹிக்கிள்ஸ். அப்போ இவி வெஹிக்கிள்ஸ் ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? க்ரீன் எனர்ஜி ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? நான் இது பரிந்துரை இல்லை. இப்போ ட்ரெண்டிங் என்ன? இந்த ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகக்கூடாது. அப்போ இதை பார்த்து நாம் அந்த ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கணும். பங்கை தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்து இந்த நிறுவனம் ரெவன்யூ ஆஸ்பெக்டில் பார்க்கணும். தொடர்ந்து ரெவன்யூ ப்ராஃபிட்டில் இருக்கா? ரெவன்யூ கொடுத்துட்ருக்கானா? சேல்ஸ் க்ரோத் இருக்கா? அந்த ரெவன்யூனால சேல்ஸ்னால ரெவன்யூ, அப்போ ரெவன்யூனால ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டு தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ கடந்த 5 ஆண்டுக்கு ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும். அது எல்லாமே அந்த ஆப்பில் இருக்கு. ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது அப்போது சேல்ஸு நல்லாயிருக்கு, ரெவன்யூவும் நல்லாயிருக்கு, க்ரோத் நல்லாயிருக்கு. அப்போது ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸு டிவிடெண்ட்டு கொடுக்குறோம். இப்போ தொடர்ந்து நல்ல டிவிடெண்ட். அப்போ இது 3 விஷயம் பாசிட்டிவ். அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஸ் கான்ஸ்ன்னு இருக்கும். ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி, அந்த கம்பெனி, அந்த ஸ்டாக்கு, அந்த கார்பரேட்டோடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லபடியாக நல்ல செய்திகள் சொல்லிட்டாங்கன்னா அது ப்ராஸில் இருக்குது. ப்ராஸில் நல்ல செய்திகள், சில கான்ஸில் ஒன்றுமே இருக்காது. அதை ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ப்ராஸில் என்ன சொல்கிறான்? இந்த கம்பெனி நல்ல க்ரோத் கம்பெனி, ஆனால் கேஷ் ஃப்ளோ இருக்குது, நஷ்டம் அதிகம்னு சொல்கிறான். சில பேர் என்ன சொல்லுவான்? கம்பெனி டெப்டாக இருக்குதுன்னு சொல்லுவான், அல்லது பிளட்ஜிங் பண்ணியிருக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரி கம்பெனி கிட்ட நம்ம கூடுமானவர்களையும் போகக்கூடாது. ஏன்னா அவன் எந்த டயத்துலேயும் கடனை நிவர்த்தி பண்ணி பிஸ்னஸ் காம்படிஷனில் அந்த துறை பங்குகளில் ஈடு கொடுத்து வரத்துக்கு அவன் முயற்சி பண்ணணும். அது மாதிரி நம்ம டெப்ட்டு பார்க்கணும்.